சாண்ட்ரா மார்னிங்லேருந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டது மாதிரி திவாகரை அந்த டீமை விட்டு தூக்கலை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தூக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தூக்கலை. அதனால் செம்ம கடுப்பில் இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா தும்மி ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். பட் அந்த கெஸ்ட்டு முன்னாடி தும்முறதை மட்டும் கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒன்று மட்டும் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட்டு. கெஸ்ட்டு முன்னாடி போயிட்டு பயங்கரமாக தும்முறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா கெஸ்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ அது பண்ணதில் செம்ம கடுப்பாயிட்டாரு. தீபக் அண்ணா பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ஃபயர் பர்சன். ஸோ அவர் வந்து நான் வந்து செக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாயிட்டாரு. உடனே முதல்ல மஞ்சரி சொல்கிறாங்க, முதல்ல யாருக்கெல்லாம் ஸ்டார்ஸ் கொடுத்தோம் முதல்ல எல்லாம் ஸ்டார்ஸை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சுபிக்ஷாவும் வியானாவும் உடனே திருப்பி கொடுத்துட்டாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. பட் சுபிக்ஷா வெல் டிசர்வ்டு தான், நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தும்புறாங்க, ஸ்டார்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க. தீபக் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு சாண்ட்ரா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு பிரவீன் ஒரு ஐடியா சொல்கிறாரு. சாண்ட்ரா கேட்ட மாதிரி அவங்க போஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல விக்ரமும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் விக்ரம் ஓகே சொல்லலை. அந்த மாதிரி பிரவீன் சொல்கிறாரு, சாண்ட்ரா கேட்குறது ஓகே சொல்லலான்னு சொன்ன உடனே அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்வதி வந்து அது ஓகே சொல்லக்கூடாது, அப்புறம் இதே மாதிரி ஒருத்தர் ஆரம்பிப்பாங்கன்னொடனே விக்ரமும் ஆமாம் அடுத்து இனி வியானா வருவா, ஒருத்தியாக வந்துட்டு எனக்கு அவங்கள வேலையை எடுத்துக்கணும் இவங்கள வேலையை எடுத்துக்கணும்பாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறதுக்கு ஓகே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து சாண்ட்ரா சொல்கிறதுக்கு ஓகே சொல்லக்கூடாது. ஆனால் பிரவீன் என்ன எண்ணத்தில் சொல்கிறாருன்னா, கெஸ்ட்டு முன்னாடி ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம சாண்ட்ரா சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டோம்னா சாண்ட்ரா வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபக் அண்ணாவை எல்லாரும் எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் தீபக் அண்ணா வந்து தெரியுமே அவர் ஃபயர் ஆச்சு. அவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்கிட்டயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ஐ வில் நாட் செக் அவுட் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கலாம், சாண்ட்ரா மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் தெரியலை. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவோட தேவைகளை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்வதி விடமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா சொல்கிறதுக்கு ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். லைவ் பார்த்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.